சிலர் வீடு வாங்குவாங்க 100% கடன். எத்தனை பர்சன்ட்? எத்தனை? 100% கடன். 100% கடன்ல ஒரு வீடு வாங்குனீங்கன்னா அந்த வீட்டினுடைய கடனை நீங்க எப்ப முடிக்க முடியும்? உங்க கையில ஒரு தொகை இருந்து அதற்கு பிறகு இன்னும் நிறைய பேர் இதுல ஒரு பெரிய தப்பு பண்ணுவாங்க. இந்த இனிஷியல் அமௌண்ட்டுக்கு கடன் வாங்குவாங்க. ஃபர்ஸ்ட் கட்ட போற பணத்துக்கு கடன் வாங்கி அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, அதற்கு பிறகு வாங்குற அதுக்கு பிறகு உள்ள செலவுக்கு லோன் எடுப்பாங்க. இப்ப அவங்களுக்கு எத்தனை கடன் கேட்கல? ஒன்னு வட்டி கடன், இன்னொன்னு பேங்க் கடன். இந்த ரெண்டு கடனையும் கட்ட முடியாம தான் நிறைய பேர் சிக்கிடுவாங்க. அதனால ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு வீட்டையும் இடத்தையும் தர வேண்டும் என்றால் கண்டிப்பா அதற்கு கொடுக்க வேண்டிய ஒரு அட்வான்ஸை உங்க கையில கண்டிப்பா கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா தருவார். நம்புறீர்களா? உங்க கையில கொஞ்சமாவது கையில இருக்கும். அந்த பொருள் கையில வந்த உடனே நீங்க எடுத்துட்டு போங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆனா ஞானம் என்ன அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும். ஒண்ணுமே இல்லாம அட்வான்ஸுக்கு கூட இல்லாம கடன் வாங்கிட்டு ஒரு காரியத்தை நீங்க என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா துவங்கிடவே கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகள். நான் பிசினஸ் ஆரம்பிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுவேன், தயவு செய்து கடன் ஆரம்பிச்சு பிசினஸ் ஆரம்பிக்காதீங்க. முதல்ல உழைப்பை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க. கர்த்தர் தருவார், கர்த்தர் வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். ஆமேன்னு சொல்லுங்க. இரண்டாவது ஒரு காரியத்தை ஞானம் நம்பர் 2. ரெண்டாவது ஞானம் என்ன அப்படின்னா, நீங்க உங்களுடைய வீட்டை கட்ட போகிற இல்லைன்னா அந்த நிலத்தை வாங்கி தர போகிற உங்களை வழி நடத்துகிற ஆளு யார் அப்படின்ற அறிவு உங்களுக்குள்ள கண்டிப்பா இருக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த நிறைய பேர் இதுல எதுல சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஏமாந்துதான் நிறைய பேர் சிக்கிறாங்க. ஐயோ நான் ஏமாந்துட்டேன், என்ன ஏமாத்திட்டாங்க, இந்த இடத்துடைய பத்திரம் சரியில்லை, இந்த இடத்துக்கு பட்டா இல்லை, இந்த வீடு அப்படி கட்டிருச்சு, இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு வாங்கினதற்கு பிறகு நிறைய பேர் அந்த இடத்தை வாங்கி கொடுத்த நபர்களை இவன் சொல்லில நான் ஏமாந்துட்டேன். நல்லா கவனிச்சுக்குங்க, மனுஷங்க சொல்ற எல்லாத்தையுமே நம்பிடக்கூடாது. நான் இந்த